வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரல் சைக்கிளோட ஃபேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஃபேஸஸில் எப்படி எவ்வளோ டேஸ்க்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மென்சுரல் சைக்கிளில் மென்சுரேஷனல் இருக்குது 1 to 7 டேஸு. நெக்ஸ்ட்டு 1 to 12 டேஸை வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. 12 to 15 டேஸை வந்து ஓவிலேஷன்னு சொல்லுவாங்க. 15 to 28 டேஸை வந்து லியூட்டல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஆன்லைன் ஜாப். இதில் பார்த்திங்கன்னா எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் வந்து நம்மளுக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி கொஞ்ச நேரம் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 300 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் டெய்லி. உங்களுக்கும் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அவங்களுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க வீடியோ கிளிப்ஸ் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். நார்மல் மென்சுரேஷனல் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேஸஸ் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் அண்ட் ஓவுலேஷன் ரெகுலேட்ஸ் பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி அண்ட் ஓவரிஸ். இது மூலயமா தான் மென்சுரல் ஃபேஸஸ் வந்து இருக்குது. மீன் ஏஜ் ஆஃப் மென்ஆர்கி அண்ட் மெனோபாஸ் ஆர் மென்ஆர்கினா 12 அபவ் ஏஜ் வந்து 12க்கு மேலே இருக்கிறது தான் மென்ஆர்கின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைம். மெனோபாஸ்ன்றது ஆஃப்டர் த கம்ப்ளீட்டட் த மெனோபாஸ் டைம் தான் வந்து ஏஜ் வந்து 51க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீன் டியூரேஷன் ஆஃப் த மென்சுரல் சைக்கிள் பார்த்திங்கன்னா 28 டேஸு, ஒன்லி 15%. ரேஞ்ச் வந்து 21 to 35 டேஸ் வரைக்கும் இருக்கலாம். ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த மென்சஸ் பார்த்திங்கன்னா 3 to 8 டேஸ் இருக்கலாம். நார்மல் எஸ்டிமேட்டட் பிளட் லாஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 30 ml வரைக்கும் இருக்கும். ஓவிலேஷன் அக்கர் வந்து யூஸ்வலி டே 14, 36 hours after the onset of mid-cycle of LH surge. ஓவுலேஷன் பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஃபேஸு, லியூட்டல் ஃபேஸ்னு இருக்குது. ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து ஈஸ்ட்ரோஜனும் எஃப்எஸ்ஹெச்சும் அதிகமாக இருக்கும். லியூட்டல் ஃபேஸில் வந்து எல்ஹெச்சும் ப்ரொஜெஸ்ட்ரானும் கம்மியாக தான் இருக்கும் நார்மல் லெவலில். இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்லி லிங்க்டு டு த எண்டோக்ரைன் சிஸ்டம். டைப்பிக்கலி டேக்ஸ் 28 days to cycle through 4 phases: follicular, ovulation, luteal, menstruation. Hormones rise and fall. LH and FSH still being released for another 3 to 4 days. Follicular ruptures, releasing ova into the fallopian tubes. ஃபாலிகுலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் வென் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஆர் லோ. anterior pituitary secretes FHS and LH. Stimulation follicle to develop. Cells around egg enlarge, releasing estrogen. This causes is uterine linking to thicken. Menstruation என்னென்னு பார்த்தீங்கன்னா if no embryo, the corpus luteum begins to disintegrate. Progesterone levels drop, uterine lining discharges, menstruation can begin. Tissue, blood and fertilized egg all discharge. Can take from 3 to 7 days. Luteal phase என்னன்னு பார்த்தீங்கன்னா now empty follicle changes to a yellow color, become corpus luteum, continues to secrete estrogen but now begins to release progesterone. Progesterone further develops uterine lining.
If pregnant, embryo will release hormones to preserve corpus luteum. இதில் வந்து என்னென்ன ஃபாலிகல்ஸ் இருக்குதுன்னு டயக்ராமில் இருக்குது. என்னென்ன டைமில் எப்பப்போ என்னென்ன மெச்சூர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபாலிக்யூல், க்ரோயிங் ஃபாலிக்யூல், எக்கு ஃபாலிகுலார் செல்ஸ்லேருந்து மெச்சூர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபாலிகுலார் வந்து ஃப்ளூயிட் ஆகும். ப்ரொடெக்டிவ் செல்ஸும் எக்கும் வந்து ஓவுலேஷன் நடக்கும். எம்டி ஃபாலிக்யூல், கார்பஸ் லெக்டம் ரெக்ரெசஸ். ஃபாலிகுலார் ஃபேஸில் பார்த்திங்கன்னா மெச்சூரேஷன் ஆஃப் த ஃபாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா FHS, ப்ரீமார்டியல் ஃபாலிகூல், ப்ரைமரி ஃபாலிகூல், செகண்டரி ஃபாலிகூல் ஆர் ப்ரீநேட்ரல் ஃபாலிகூல்னு சொல்லுவாங்க. இதை ஃபிசியாலஜி ஆஃப் தி மென்சுரல் சைக்கிள் பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டிவைட்ஸ் த மென்சுரல் சைக்கிள் into 2 phases. Follicular phases begins with menses on day 1 of menstrual cycle, ends with ovulation. Requirement பார்த்திங்கன்னா FHS, maturation of a cohort of ovarian follicles requirement, only one reaches maturity. Menstruation பார்த்திங்கன்னா periodic discrimination of the endometrium. இதில் வந்து ப்ரோஸ்டோகிளாண்டிட்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுது, ஈஸ்ட்ரோஜன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறது, என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஸ்பைரல் ஆரிக்கல்ஸ் எது ஃபாலோவ் பண்ணி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன், ப்ளீடிங், டிஷ்யூ பிரேக் டவுன். சைக்கிள் வந்து ஃபாலிகுலர் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க. நியூட்ரல் ஆர் செகண்டரி ஃபேஸை ப்ரொஜெஸ்டார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் எப்பப்போ எவ்வளோ டைமில் எவ்வளோ எம்எம்மில் எதுலேருந்து எதில் ஆக்டிவ் ஆகுது, எந்த கேண்ட்லேருந்து எந்த கிளாண்ட் வரைக்கும் அப்படின்னு தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.